அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். This well-disciplined, professional and candidate is led by Tirumadi Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City. Now, she is reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and requesting him to inspect the parade contingent. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பதக்கங்களை காவலர்களுக்கு வழங்கி சிறப்பித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டுகிறார் முதலமைச்சர். இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கம் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல நடந்து வருகிறது. நிகழ்ச்சியில முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பதக்கங்களை வழங்கி வருகிறார். காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை மற்றும் தடய அறிவியல் துறையினர் சேர்ந்தவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாராட்டி வருகிறார். இந்த விழாவில் அமைச்சர்கள், தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு உள்ளனர். இந்த விழாவில் மத்திய உள்துறை பதக்கங்கள் 129 போலீசாருக்கும், ஊர்காவல் படையினரை சேர்ந்த 7 தீயணைப்பு துறையினரை சேர்ந்த 14 சிறைத்துறையை சேர்ந்த 8 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. இதே போல முதலமைச்சர் பதக்கங்கள் 243 போலீசாருக்கும், ஊர்காவல் படையை சேர்ந்த 8 பேருக்கும், தலைமைத் துறையை சேர்ந்த 4 பேருக்கும், தீயணைப்பு துறையை சேர்ந்த 27 பேருக்கும், சிறைத்துறையை சேர்ந்த 19 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. 158 மத்திய அரசு பதக்கங்களும் 101 முதலமைச்சர் பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டது அமைச்சர்களும் அது மட்டும் இல்லாம எம்பிக்களும் மேயரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இந்த பதக்கங்களை, அதாவது முதலமைச்சர் வழங்கக்கூடிய இந்த பதக்கங்களை அந்த விழாவுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு சிறப்பாக காவல்துறையுடைய அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதன் பிறகு காவல்துறை பதக்கம் வழங்கி அதன் பிறகு இந்த விழாவை வந்து முடிவு கூறும். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய பதக்கம் இது வந்து முதலமைச்சர் பதக்கம் பிரசிடென்ட் அவார்டும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. இந்த விழாவுடைய முக்கிய சாராம்சமாக கருதப்படுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பதக்கங்களை காவலர்களுக்கு வழங்கி சிறப்பித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவலர்கள் சார்பாக அங்கு அணிவகுப்பு மரியாதையும் நடைபெறுகிறது. முதலமைச்சர் அவர்களை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். காவல், சிறை, தீயணைப்பு உள்ளிட்ட துறையினருக்கு இந்த விருதுகளானது வழங்கப்பட இருக்கின்றன. காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதக்கங்களையும் விருதுகளையும் காவலர்களுக்கு வழங்க இருக்கிறார். அந்த நிகழ்வு தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தற்பொழுது அணிவகுப்பு தளபதி திருமதி பிருந்தா எஸ். அவர்கள் அணிவகுப்பு ஊர்தியிலிருந்து இறங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். Policing is not a job, it's a service. இறங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். Policing is not a job, it's a service. And today, we have gathered here to honor the police officers and personnel who rendered service to the mankind. Such good work shall only be honored by the greatest personality. One such person, the rising sun, the benign architect of modern Tamil Nadu,
the Honorable Chief Minister of Tamil Nadu, is here to honor the great achievers. ஈன்று புறந்தறுத்தல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக் கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கடனே, ஒன்றுவால் அருஞ்சுமம் முறுக்கி கன்று எறிந்து பெயர்தல் காளைக்கடனே என்கிறது புறநானூறு. அத்தகைய புறநானூறு வகுத்திட்ட வீர இலக்கணங்கள் அனைத்தும் பெற்று வான் சிறந்த புகழினை தாய் திருநாட்டிற்கு பெற்றுத்தரும் நம் வீர திருமுகங்களை பாருங்கள். எம்மண்ணிலிருந்தும் வேறுபட்டது நம் தமிழ் மண். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்னும் சமூக நீதியினை நித்தமும் வலியுறுத்தும் வண்ணம் களம் காண உத்தரவிடுங்கள், வென்று வருகிறோம் என்பது போல சிறகை விரித்து சிகரம் தொட நானேற்றிய அம்பு போல ஜொலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் வீரர்களை பாருங்கள். Outstanding leaders go out of their way to boost the self-esteem of their personals. And if the leader believes in his men, every common man can achieve uncommon results. One such leader who have been the guiding spirit of the state, the beacon of hope, is our Honorable Chief Minister of Tamil Nadu. Marching is more than just about steps and formation. In fact, it's a beautiful portrayal of discipline, unity, harmony and grit. And every step taken is a statement of sheer determination and dedication of each platoon. And now, the moment we all have been waiting for. Every day, every action and every service rendered by the police personnel to the society is selfless and unconditional. The marks the surreal attachment of the men adorned in khaki to the country and countrymen. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தொயையும் கொடைப்பழக்கம், பிறவிக்குணம் என்னும் பாடல் மொழிக்கேற்ப எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜித்துக் கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.